தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பு. ஆரோவில் கனவை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைப்பு. சட்டப்பேரவையில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தேசிய கொடி ஏற்றினார் ஆளுநர் கைலாஷ்நாதன். பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ரெட்டிச்சாவடி பகுதியில் காரில் சென்று ஆடுகள் திருட்டு. 3 பேர் கைது, ஆடுகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலசங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் சிகரம் அனைத்து வாகனம் ஓட்டுநர் நலச்சங்கம் நடத்திய 5ஆம் ஆண்டு துவக்க விழா ராயல் மஹாலில் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செந்தில்குமார், முருகசாமி, யுவராஜ், வேல்முருகன், சத்யராஜ், உத்தமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஓட்டுநர்களுக்கு ஓட்டுநர் அடையாள அட்டை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஓட்டுநர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுதான் நம்ம இந்த சட்டமன்றத்துல பேசிருக்கலாம், என்ன செய்ய முடியும்ன்றத கண்டிப்பா யோசனை பண்ணுவோம். நம்மளுடைய ஏன்னா இன்னைக்கு முக்கியமானவங்க நம்ம ஓட்டுநர், எனக்கா இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்லை யார் வேணா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க 8 போய் சேர்க்கறது, மொத்தமா 8 போய் சேர்க்கறது நம்ம ஓட்டுநர் தான் இருக்கு. அதுக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு உயிரை பணைய வச்சு வேலை செய்யறவங்க நம்ம ஓட்டுநர். குடியரசு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை தலைவர் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு இனிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பு. டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடத்தப்படும். இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள், பல்வேறு துறைகள் மற்றும் துணை ராணுவத்தின் அலங்கார ஊர்திகள் இடம்பெறும். அந்த வகையில் இன்று டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி முதன்முறையாக இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதன் அடிப்படையில் இன்றைய விழாவில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி இன்று இடம்பெற்றது. புதுச்சேரியின் கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவில்லின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த அலங்கார ஊர்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், பாரம்பரிய கைவினை திறன்கள் மற்றும் உலக அளவில் போற்றப்படும் ஆன்மீக நகரமான ஆரோவில்லின் கனவை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தலைமுறைகள் தோறும் பாதுகாக்கப்பட்டு வரும் மண்பாண்டங்கள், சுடுமண் சிற்பக்கலை மற்றும் சிற்பக்கலைகளில் புதுச்சேரி கொண்டுள்ள நிலையான பாரம்பரியத்தையும் அதன் மரபுகளை உயிர்ப்புடன் தக்க வைத்துள்ள
திறமையான கைவினை கலைஞர்களின் பெருமைகளையும் எடுத்துக்காட்டும் வகையிலும் இது அமைந்திருந்தது. இந்த வகையான பாரம்பரிய கைவினை பொருட்கள் அந்தந்த பகுதியின் அடையாளத்தை உருவாக்குவதோடு உள்ளூர் வாழ்வாதாரங்கள், கலாச்சார தொடர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை எவ்வாறு ஆதரிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த அலங்கார ஊர்தி அமைந்தது. இந்த கலாச்சார ஊர்தியின் முன்புறத்தில் ஆரோவில்லின் பொன்மயமான மாத்ரி மந்திர் மனித ஒற்றுமை, ஆன்மீக ஈடுபாடு மற்றும் உலக அமைதியின் அடையாளமாக உயர்ந்து நின்றது. அலங்கார ஊர்தியில் பக்க பகுதியில் காணப்படும் சுடுமண் யானை சிற்பம் மற்றும் கிராமிய கட்டிடக்கலை கூறுகள் சுடுமண் சிற்ப கலையில் புதுச்சேரி கொண்டுள்ள ஆழமான பிணைப்பை வெளிப்படுத்தியது. பாரம்பரிய வீடுகளின் அமைப்பு காட்சிகள், வாழ்வியல் நடைமுறைகள், நாட்டார் அறிவு முறைகள் மற்றும் இயற்கையுடன் இணைந்த புதுச்சேரியின் மேம்பட்ட உறவுகளை பிரதிபலித்தது. மைய பகுதியில் மண்பானை தயாரித்தல், சிற்ப வடிவமைப்பு மற்றும் சுடுமண் சிற்ப கைவினை பணிகளில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் இடம்பெற்றனர். புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின், பல்வேறு படைப்பிரிவினரின் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், DGP உள்ளிட்ட உயரதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. அதேபோன்று பள்ளி இறுதித் தேர்வுகளில் அரிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுழற் கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். குடியரசு தின விழா நடைபெற்ற கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக வந்தது. பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான AI ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவில் 36 மணி நேர தொடர் ஜெனரிக் AI என்ற தலைப்பில் ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டி 23 மற்றும் 24 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் பன்னாட்டு மற்றும் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து சுமார் 250 கல்லூரிகள் மற்றும் 7 பல்கலைக்கழகங்களில் இருந்தும் சுமார் 1250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமது மென்பொருள் உருவாக்கும் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று பேசினார். பொருளாளர் ராஜராஜன் தம் உரையில் மாணவர்கள் AI தொழில்நுட்ப திறனோடு தெளிவான பார்வை,
கணினி பயன்படுத்தும் திறன் மற்றும் வலுவான ஆங்கில தொடர்பு திறன், இந்த மூன்றும் இருந்தால் அவர்கள் ஒரு நிறுவனத்தை எளிதாக தொடங்கவும் எதிர்காலத்தில் AI தொழில்நுட்ப துறையில் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்றும் எடுத்துரைத்தார். இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக ஹர்ஷா கன்கனலா, நிறுவனர் எட்வைஸ்லி டெலிபிட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, ஹைதராபாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தம் உரையில் மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப திறனை ஆர்வத்துடனும் நெறிமுறைகளுடனும் மற்றும் தொடர் பயிலும் திறனையும் வளர்த்து கொண்டால் AI துறையில் மிக சிறந்த வேலை வாய்ப்பினை பெறலாம் என்றுரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக செந்தில் ரங்கநாதன், CEO எதனா டெக்னாலஜி மற்றும் இயக்குனர் பிக் டாடா அனலிஸ்ட் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் கலந்து கொண்டார். அவர் தம் உரையில் மாணவர்கள் ஜெனரிக் நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் AI தொழில்நுட்பத்தில் உற்பத்தி, மருத்துவம், இண்டஸ்ட்ரி போன்ற துறைகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் உள்ளன என்றும் அதை மாணவர்கள் இந்தியாவில் இருந்தே பெறலாம் என்றும் எடுத்துரைத்தார். இப்போட்டியில் பங்கேற்ற மாணவர் குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு மிக சிறந்த தொழில்நுட்ப பதிப்பீட்டாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாணவர் குழுக்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார். விழா மேடையிலே மிக சிறந்த மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சி ஆணையை வழங்கி சிறப்பித்தார். மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இப்போட்டியை இக்கல்லூரி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் ராஜு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறை டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழா நிறைவில் AIDS துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் நன்றி உரை வழங்கினார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் தேசிய கொடியை ஏற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு, நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர்கள் ரங்கமன்னார், பிரதீப் குமார் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இனோவேட்டிவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வரும் மார்ச் 28ஆம் தேதி மலேசியாவில் சினிமா கலைஞர்கள் கொண்டு ஒரு நிகழ்ச்சியினை நடத்த உள்ள நிலையில் அது தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து பேசினார். இனோவேட்டிவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பல தொழில்நுட்ப பணிகளை செய்து வருகிறது. மருத்துவ சேவையில், மருத்துவ துறையில் பல முக்கிய பணிகளை செய்து வருகிறது. இதன் நோக்கம் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு தரமான உபகரணங்களை செய்து கொடுப்பதற்கும் எண்ணங்களை செயல்படுத்துகின்ற கருவிகளை வடிவமைப்பதின் நோக்கமாக கொண்டு செய்து வருகிறது. சமூகத்தில் பல துறைகளில் இனோவேட்டிவ் நிறுவனம் தனது பங்களிப்பை செய்து வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக மலேசியாவில் புக்கி ஜலி ஸ்டேடியத்தில் மார்ச் 28, 2026 இந்தியா மற்றும் மலேசிய சினிமா கலைஞர்களை கொண்டு ஒரு நிகழ்வினை நடத்த உள்ளது. இதில் ஆசிய கண்டத்தில் இருந்து அனைத்து நாட்டு பிரதிநிதிகளும் பங்கு பெறுகிறார்கள். டாக்டர் சுதன் மெய்யியல் பயிற்சியை உலகத்திற்கு ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. மற்றும் மலேசியாவில் உள்ள புனிஷா ஆலம் சிவன் ஆலயம் கட்டுவதற்கான ப்ளூ பிரிண்ட் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் காஞ்சி மடாதிபதியான ஜெயகுரு ஜெயப்பிரகாஷ் சுவாமிகள் பங்கு பெறுகிறார். இவ்விழாவினை செவ்வனே நடத்தி கொடுக்கும் பொறுப்பினை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லாரன்ஸை சந்தித்து விழாவிற்கான ஏற்பாடுகளையும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியும் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அவர் விழாவினை பற்றி நல்ல முறையில் கலந்துரையாடியது தங்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் உள்ளாட்சித்துறை சார்பாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் இயக்குனர் ஆதர்ஷ் தலைமையில் தேசிய கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் துணை இயக்குநர்கள் பாஸ்கர், அருண் ஐயாவு, இயக்குனரின் தனி செயலர் திருநாவுக்கரசு, உதவி பொறியாளர்கள் விநாயகம், ரவிச்சந்திரன், கண்காணிப்பாளர்கள் கல்யாணி, சுனில், சுகுமார், நேர்முக உதவியாளர் இந்துமதி மற்றும் அரசு அதிகாரிகள் விழாவில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கண்காணிப்பாளர் சதாசிவம் செய்திருந்தார். தமிழ் மொழி காக்க இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் தமிழ் மொழி காக்க இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில்
வில்லியனூர் கழக அலுவலகத்தில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி, துணை செயலாளர் முனியன் பாட்ஷான், மாணவர் அணி பாலாஜி, அம்மா பேரவை செயலாளர் ராஜா, மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், பொறியாளர் அணி செயலாளர் திருஞான குமரன், ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், கிருஷ்ணமூர்த்தி, தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், கண்ணதாசன், ராமச்சந்திரன், காண்டிப்பன், சிவக்குமார், களியமூர்த்தி, முத்து, பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன், சிலம்பரசன் உட்பட மாநில கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்தியாவின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆணையர் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்தியாவின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கி தேசிய கொடியேற்றி வைத்து கொடி வணக்கம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. விழாவில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன், வருவாய் ஆய்வாளர் புனிதவதி மற்றும் அலுவலக ஊழியர்கள், ராதா ஆங்கில மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் குடியரசு தின சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் மாணவிகளுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நடிகர் சிலம்பரசன் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நடிகர் சிலம்பரசனின் பிறந்த நாள் விழா வருகிற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி அவரது ரசிகர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வகையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திப்புராயப்பேட்டையில் அமைந்துள்ள ரிக்ஷா மாமா குழந்தைகள் கல்வி பயிலகத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில கௌரவ தலைவர் பசுபதி, மாநில தலைவர் பாபு செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களுடன் ஒன்றிணைந்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நந்தகுமார், கார்த்திக், பரணிதரன், விக்னேஷ் மற்றும் ரசிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இளையார்பாளையம் பாண்டி ஓஷன் பார்க்கில் நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடலூர் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் தவளக்குப்பம் அடுத்த இளையார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பாண்டி ஓஷன் பார்க்கில் இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதற்கு முன்பாக அங்கு பணிபுரிகின்ற பெண்கள் வண்ண கோலங்கள் இட்டும் மூவண்ண கொடிகளை தோரணமாக கட்டி கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் பாண்டி ஓஷன் பார்க்கின் மேலாண் இயக்குனர் அன்பு தலைமையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஓஷன் பார்க் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் ஊழியர்களை ஒற்றுமையாக செயல்பட வாழ்த்தி பேசினார். முடிவில் ஊழியர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி ராக், நிறுவன மேலாளர் குருபாலன் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்பொழுது பாண்டி ஓஷன் பார்க்கிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள படகு பயணம், ஊஞ்சல், குதிரை சவாரி போன்ற பலதரப்பட்ட விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்வதற்காக வருகை புரிந்திருந்தனர். புதுச்சேரி மாநில மதிமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொஹையா ஷேக் முகமது கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மதிமுகவின் மாநில மாணவரணி அமைப்பாளர் சுரேந்தர் தலைமை தாங்க அவைத்தலைவர் செல்வராசு வரவேற்புரை வழங்க முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கப்ரியேல், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் ஆகியோர் உரையாற்றினர். இதில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொஹையா ஷேக் முகமது கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இக்கூட்டத்தை துணை செயலாளர் ராமசேகர் தொகுத்து வழங்கினார். இக்கூட்டத்தில் துணை செயலாளர் மூர்த்தி, எலிசபெத், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லதுரை, மகளிரணி அமைப்பாளர் தமிழ்ச்செல்வி, கிரிஜா, அங்கம்மாள், தொகுதி செயலாளர்கள் கதிரவன், சுரேஷ், சந்திரன், கோபிநாத், கந்தன், சரத்குமார், சீராபதி, சக்திவேல் மற்றும் மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணையதள அணியின் பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு மற்றும்
தியாகு, பரசுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் பிரபாதேவி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்கள் பரிசுகளை வாங்கி சென்றனர். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டுசாலையில் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அன்றைய தினம் மழை காரணமாக பரிசுகளை வாங்க தவறிய மகளிர்கள் மேரி உழவர்கரையில் உள்ள மகளிரணி தலைவி பிரபாதேவியின் வீட்டிற்கு சென்று பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வாங்கி சென்றனர். குடியரசு தினம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை பகுதியில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து முதலியார்பேட்டை மற்றும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குடியரசு தினம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினத்தையொட்டி பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக விழா நடைபெற்றது. இதில் நிறுவனர் மனோகர் என்கிற கர்ணா கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் செல்வகுமார், கணபதி, மணிகண்டன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெரியவர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மற்றும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் சார்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள குறைகளை சம்பந்தப்பட்ட துறையில் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் குடியரசு தினத்தை முன்னிட்டு மணவெளி பகுதியில் உள்ள புருஷோத்தமன் சமுதாய நிலக்கூடத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமையில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன், வருவாய் ஆய்வாளர் புனிதவதி மற்றும் அலுவலக ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் பாஸ்கர், உள்ளாட்சித்துறை மேற்பார்வையாளர் கல்யாணி ஆகியோரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதேபோல் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் சார்பில் பிள்ளையார்குப்பம், கிருமாம்பாக்கம், பனித்திட்டு, மணப்பட்டு போன்ற பகுதிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் சதாசிவம் மற்றும் ஊழியர்கள், அந்தந்த பகுதியை சார்ந்த கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்ட அப்ரோச்சர் சுகுமார் கலந்து கொண்டார். மணப்பட்டு கிராமத்தில் முன்னதாக சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கூறிய குறைகளை சரி செய்து கொடுத்ததற்காக அப்பகுதி மக்கள் ஆணையருக்கு நன்றி தெரிவித்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர், கஸ்தூரிபாய் நகர் பகுதியில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து அப்பகுதியில் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ரெட்டிச்சாவடி பகுதியில் காரில் சென்று ஆடுகள் திருடிய 3 நபர்களை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் அருகே ரெட்டிச்சாவடி பகுதியை சேர்ந்தவர் பழனி. சம்பவத்தன்று காலை அதே பகுதியில் 5 ஆடுகள் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த அந்தோணிசாமி, கனகா, தக்ஷணாமூர்த்தி ஆகியோரின் தலா 5 ஆடுகள் என 20 ஆடுகள் அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விட்டு பார்த்து கொண்டிருந்தனர். பின்னர் பிற்பகல் அனைவரும் ஆடுகளை அங்கேயே விட்டுவிட்டு சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு சென்றனர். அப்போது திடீரென கார் ஒன்று அப்பகுதியில் வந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து இறங்கிய மர்ம நபர்கள் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட 20 ஆடுகளையும் காரில் கடத்தி சென்றனர். இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் ஆகும். சாப்பிடச் சென்ற பழனி உட்பட 4 பேரும் திரும்பி வந்து பார்த்தபோது 20 ஆடுகள் காணாமல் போனது. இதுகுறித்து பழனி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஆடுகளை திருடியதாக அரியாங்குப்பத்தை சேர்ந்த 27 வயதான பிரகாஷ், 36 வயதான ராஜேஷ், 38 வயதான சண்முகம் என்பது தெரிய வந்தது. இவர்களை ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஆடுகளை பறிமுதல் செய்தனர். பட்டப்பகலில் நடைபெற்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் முதலமைச்சர் MH ஃபாரூக் மரக்காயர் நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக நலப்பேரவை சார்பில் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது.
புதுவையின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் காங்கிரஸ் தலைவருமான ஃபாரூக் மரக்காயரின் 16வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி உப்பளம் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பெருமாள் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தனஞ்செழியன், நாராயணசாமி, பிரபாகர், மூர்த்தி, ஆனந்தராஜ், வடிவேல், கலியவரதன், ராமு, தினேஷ், பெருமாள், முத்து மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சரத் சையத் அகமது சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில வகுப்பு வாரிய நிர்வாக கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாண்டிச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள சரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் தேசிய கொடியேற்றி குடியரசு தின விழா முஸ்லிம் சமுதாய மக்களுடன் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகி அகமது தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகி அகமது கூறுகையில், பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள மாநில வகுப்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டுமென முஸ்லிம் சமுதாய மக்கள் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் சார்பாக 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இந்தியா ஆயுள் காப்பீடு கழகத்தின் சார்பாக குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. LIC பாண்டிச்சேரி கிளை சார்பாக நடைபெற்ற விழாவில் முன்னாள் ராணுவ வீரர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதல் நிலை கிளை மேலாளர் சங்கர் தலைமை தாங்கி குடியரசு தின போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் முகவர்கள், ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நட்டப்பாக்கம் தொகுதியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் குடியரசு தின விழாவையொட்டி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அன்பரசன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த முதியவர்களுக்கு போர்வை வழங்கி குடியரசு தின வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சூரமங்கலம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் குடியரசு தினத்தையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை தாங்கினார். நகர செயலாளர் கண்ணன் வரவேற்றார். மாவட்ட பொருளாளர் ரமணன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மஸ்தான், பேச்சாளர்கள் தமிழ்தாசன், இறையன்பன், குத்தூஸ், கீர்த்தனா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், தலைமை தீர்மான குழு உறுப்பினர் சிவா, மாவட்ட அவைத்தலைவர் சேகர், நகர்மன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், ஒன்றிய சேர்மன்கள் சொக்கலிங்கம், தயாளன், ஒன்றிய துணை சேர்மன்கள் ராஜாராம், பழனி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரமேஷ், பாபு, பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன், செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி, மாவட்ட வர்த்தக அணி துணைத் தலைவர் பிரகாஷ், நகர பொருளாளர் ராஜேந்திரன், நகர துணை செயலாளர் கௌதமன், ஒன்றிய கவுன்சிலர் அண்ணாதுரை, கவுன்சிலர்கள் பார்த்திபன், பிர்லா செல்வம், சுதாகர் உட்பட பலர் பங்கேற்றனர். மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன் நன்றி கூறினார். மரக்காணம் பேரூராட்சி அலுவலகத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா மரக்காணம் பேரூராட்சி அலுவலகம் சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் வேதநாயகி ஆளவந்தார் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். இதில் துணைத் தலைவர் பலராமன், கவுன்சிலர்கள், பேரூராட்சி மன்ற ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள காந்தி சிலைக்கு மாவட்ட தலைவர் ரங்க பூபதி தலைமையில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி
காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மூவர்ண கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இதில் நகர தலைவர் விநாயகம், காங்கிரஸ் நிர்வாகிகள் மணி, கோவிந்தன், உதய ஆனந்தன், தக்ஷணாமூர்த்தி, வழக்கறிஞர்கள் விஜயன், சிவா, அஜீஸ், பொன் ராஜா, ராமமூர்த்தி, மதன்குமார், சதீஷ்குமார், ஜெய் கணேஷ், இளைஞர் காங்கிரஸ் வர்ஷா பர்வீன், குமார், கானை சுரேஷ், ஒலப்பூர் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் 77வது குடியரசு தின விழா மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய சேர்மன் தயாளன் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை சேர்மன் பழனி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவி, மணிமாறன், கவுன்சிலர்கள் தேவி ராஜதுரை, துர்கா தேவி, கலைஞர், விஜய பெருமாள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மேலாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சேர்மன் தயாளன் அரசு அதிகாரிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் வழங்கினார். திண்டிவனம் அடுத்த தீவனூரில் தில்லையாடி தெருக்கூத்து கலைஞர்களுக்கு திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூரில் உள்ள சமுதாய கூடத்தில் தில்லையாடி தெருக்கூத்து 120ற்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் திமுக நிர்வாகிகள் கார்த்திக், ஜெயராமன், ராம்குமார், தில்லையாடி தெருக்கூத்து கலைஞர்கள் நலசங்க தலைவர் பெரியசாமி, செயலாளர் செந்தில், பொருளாளர் கோவிந்தராஜ், கௌரவ தலைவர் ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பு. ஆரோவில் கனவை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைப்பு. சட்டப்பேரவையில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தேசிய கொடி ஏற்றினார் ஆளுநர் கைலாஷ்நாதன். பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ரெட்டிச்சாவடி பகுதியில் காரில் சென்று ஆடுகள் திருட்டு, 3 பேர் கைது, ஆடுகள் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும்.